வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். So far we have discussed scheduling and sequencing la. So we have discussed about the concepts and the previous year questions from the various examination board TRB, TANSET, TNPSC and all other state public service commissions and the related questions எல்லாம் discuss பண்ணிருப்போம். So இந்த வீடியோல வந்து கேட் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல ரிலேட்டட் டு ஷெட்யூலிங் சீக்வன்சிங் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. So how we can proceed, so அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி give your subscribe to the கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ கேட் 2017ல கேட்ட கொஸ்டின். ஸோ செட் ஒன்ல ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸாக வந்து மெயினாக வந்து இந்த ஏரியாவில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து ஸோ டிஆர்பிக்கு வந்து சேம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம். ஸோ சேம் கொஸ்டின் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட். ரைட், so following data refers to the jobs P, Q, R and S which have arrived at a machine for scheduling. So the shortest possible average float time is dash days. So shortest possible. So shortest processing time வச்சு we are going to calculate what is the average float time or mean float time. So last வீடியோவில் வந்து we have discussed. So இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ங்கிறத படிச்சிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க ஸோ go and check it out. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் வாட்ச் த ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ஆஃப் த வீடியோ. அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், ஸோ ஜாப் PQRS இருக்கு. ஸோ அதோட ப்ராசஸிங் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ இதில் பார்த்தனாலே தெரியும் which is the least processing time வந்து ஃபர்ஸ்ட் we are going to take. ஸோ least processing time for a job Q. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். ஸோ job Q is the first job. ஸோ செகண்ட், ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 12. ஸோ 12 days is the second processing. ஸோ அது வந்து S வந்து செகண்ட். So third one is the P and followed by R. So our job sequence QSPR. சரியா? So அதோட processing time corresponding எழுதிக்கங்க. So completion time. So we have studied the assumption. So இது வந்து one machine on n jobs. So அது வந்து assumptionல படிச்சிருப்போம். So starting point வந்து 0ல தான் ஸ்டார்ட் பண்றோம். So 0 minutes ஸ்டார்ட் பண்றோம் Q job. So 0 plus 9. So 9 days. First job Q வந்து கம்ப்ளீட் ஆகிறது 9 days ஆகுது. செகண்ட் ஜாப் எஸ் ஜாப் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிறது 9 டேஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 9 plus 12 21. சரியா? ஸோ தேர்ட் ஜாப், ஸோ ஜாப் பி விச் ஸ்டார்ட்ஸ் அட் த 21. ஸோ 21 டேஸ்க்கு அப்புறம் தான் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த பி ஜாப். ஸோ 21 plus 15 36. சரியா? ஸோ ஃபைனலா ஜாப் ஆர் விச் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த 36. ஸோ 36 plus 12 58. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸ் ஸ்பேன் டைம்னு கேட்டிருந்தாங்கன்னா 58 எழுதுவோம். So here they asked to calculate the mean float time. So just we are going to take addition. So இதெல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிருங்க. So 9 plus 21 30 66. So 58 ஆட் பண்ணீங்க 124. So we are going to take the average. So இது வந்து average எடுங்க 31. So that 31 is the mean float time. So இது 2 mark questionல கேட்டிருக்காங்க. fill in the blanks ல இருந்திருக்கும். So 31 days is the right answer for this question. சரியா? So வந்து shortest processing timeல we are going to calculate what is the mean float time or average float time. Second, so gate 2010 adala 2 marks question கேட்டது. So again 4 jobs are to be processed on a machine as per the data கொடுத்திருக்காங்க. So there are 4 jobs and 4 processing time and due date also they have provided. So இதுல வந்து ரெண்டு questions கேட்டிருக்காங்க. So each 1 mark. சரியா? So earliest due date. So அந்த condition வச்சு we are going to sequence the jobs. அத வச்சு we are going to calculate the so how many number of jobs are delayed. So how many jobs are delayed கண்டுபிடிக்கணும். So second question using the shortest processing time. So அந்த ரூலை ஃபாலோ பண்ணி we are going to calculate the total tardiness. Right? So similar problem we have discussed. So அதே மாதிரியே தான். So first earliest due date. So அதை பேஸ் பண்ணி we are going to make the sequence. So due date தெரியும். So இதை பேஸ் பண்ணி இப்போ sequence arrange பண்ணோம்னா so minimum இருக்கிறது first job number 1. So second due date job number 2. Third one job number 4. So 17 is the least third one. அதுக்கப்புறம் லாஸ்டா உள்ளது job number 3 19 days. So our sequence 1 2 4 3. So 1 2 4 3. So corresponding ஆன உள்ள processing time fill பண்ணிக்கிறோம். So similarly we are going to fill the completion time. So 0 ல ஸ்டார்ட் பண்ணோம். So 0 plus 4 4 4 plus 7 11. So 11 plus 8 19 19 plus 2 21. So our total completion time வந்து 21. Right? So the due date வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. So we are going to write the due date. So next we are going to calculate the tardiness. So tardiness na we have studied. So how many days it was delayed. So lateness தான் tardiness னு சொல்லுவோம். So வந்து first job ல வந்து our due date is 6 days but we have completed in 4 days itself. So there is no tardiness. Late ஆகல. But job number 2 you can consider
my due date is 9 days but we have completed in 11 days only. So 2 days வந்து late ஆயிருக்கு and the similarly again 2 days late, again 2 days late. So 3, so number of jobs வந்து இப்போ எதுனா 3, so 3 jobs are having the lateness. So அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்கு number of jobs delayed. So number of jobs delayed na 3, right? So next rule shortest processing time. So அதை பேஸ் பண்ணி we are going to arrange sequence வந்து arrange பண்ணனும். So இதுல sequence arrange பண்ணோம்னா so 2 4 7 8. So அதான் minimum processing time இருக்கு. So 2 க்கு so 3 1 2 4. So 3 1 2 4 is a sequence. So corresponding அதே மாதிரியே தான் processing time எழுத போறோம். Completion time similarly we are going to calculate. So starting with the 0. So 0 plus 2. So 2 plus 4 6. 6 plus 7 13. 13 plus 8 21. So the corresponding on due dates they have mentioned. சரியா? So அது வந்து எழுதுறோம். So here also we are going to calculate the tardiness. So tardiness na late வந்து எவ்வளவு days ஆயிருக்குன்னு பார்க்கறோம். So job number 3 we are having due date வந்து 19 இருக்கு but we have completed in 2 daysல complete பண்ணிரோம். So there is no delay. So late எனக்கு ஆகல. So அதே மாதிரி job number 1 so 6 daysல complete பண்ணோம். 6ல complete பண்ணிட்டோம். There is no late. But job number 2 so 9 daysல complete பண்ணனும் but we have completed only in 13 days. So 4 days வந்து late ஆயிருக்கு. So here also again 4 days வந்து late ஆயிருக்கு. So total tardiness னு கேட்டிருந்தாங்கன்னா so you have to add. So 4 plus 4 8. So இங்க வந்து hoursல கொடுத்ததனால hours or daysல கொடுத்திருந்தா days. So you can mention. So here days actually சரியா 8 days. So 8 days is the answer. So total tardiness. So total tardiness na you are going to add. Or otherwise they will ask number of jobs. So எத்தனை jobs வந்து delay ஆயிருக்கு. So number of jobs delay na we are going to count. So 1 2 3. So 3 jobs are getting delayed. அவ்வளவுதான். So இது 2010 gate examination 2 marksல கேட்ட question. சரியா? So next again ஒரு 2 mark question na so gate 2009 அதுல கேட்டிருந்தது. So இதுல பாத்தீங்கன்னா வந்து எந்த இதுக்குமே வந்து இப்ப calculator தேவையில்லை. So similarly you can expect similar kind of problems in your TRB examinations or TNEB. So அதே மாதிரி வந்து calculator யூஸ் பண்ணலைனாலும் they can provide a similar questions. சரியா? So next question gate 2009. So 6 jobs are arrived in a sequence as given below. So இது வந்து கொடுத்திருக்காங்க 6 jobs and processing time they have provided. So average float time in days for the above jobs using shortest processing time. So again shortest processing time rule that we are going to apply. So shortest processing time first job number 1. So அடுத்து 3, அடுத்து 5, next 6. So again 2 and 4. சரியா? So this is the sequence. First we are going to arrange processing time வச்சு we are going to arrange and we are going to calculate the completion time. So 0 plus 4. So எல்லாமே single machineல தான் complete பண்றோம். So 0 plus 4 4. So 4 plus 5 9. 9 plus 6 15. 15 plus 8 23. 23 plus 9 32. 32 plus 10 42. So finally we are going to calculate the total float time. So total float time na just we are going to add. எல்லாத்தையும் add பண்ணிருங்க. So total float time கிடைக்கும் 125. So questionல கேட்டிருக்கு என்னன்னா average float time. So average na 125. So how many jobs? So there are 6 jobs. So 125 divided by 6. போட்டினா you will get the answer 20.83. சரியா? So approximately calculate பண்ணா 125 by 6. So 20 times போட்டிங்கன்னா 120 வரும். So 20 point something தான் வரும். So you can easily get the answer. So 20.83. இது 2 mark questionல கேட்டதுதான். சரியா? So next question. So gate 2008. So இதுல 1 mark questionல கேட்டிருக்காங்க. A set of 5 jobs is to be processed on a single machine. The processing time is given in the table below. The holding cost for job so வந்து assume வந்து k அப்படினு assume பண்ணிட்டாங்க per day. So they have provided. So jobs வந்து கொடுத்திருக்கு and processing time also they have provided. A schedule that minimize the total inventory cost. So total inventory cost minimize பண்ணனாலே so cost minimizationனால we are going to follow shortest processing time. அதுதான். So there are a number of conditions இருக்கு. லாஸ்ட் வந்து key points வந்து கொடுத்திருப்போம். So that I will explain. சரியா? So வந்து total inventory cost வந்து optimum பண்ணனும். So minimum பண்ணனால we are going to follow the shortest processing rule. So shortest processing வந்து first 1 minute இருக்கு job number T. So அதுக்கு அப்புறம் 2 வந்து ரெண்டு இடத்துல இருக்கு. So S and Q. So T S Q. So again R and P. So just we are going to arrange. So ascending order எழுத போறோம் அவ்வளவுதான். So processing time வந்து பேஸ் பண்ணி we are going to write in the ascending order. அது எழுதிட்டீங்கன்னா you will get the answer. So 1 mark questionல கேட்டிருந்தது 2008. Yeah. So 2006. So there are 2 more questions like get a question. So and manufacturing shop processes sheet metal jobs wherein each job must pass through 2 machines. So M1 and M2 there are 2 machines they have provided. So the processing time so in hours வந்து கொடுத்திருக்காங்க.
So here we are going to calculate the optimal max span. So in hours for the shop. So optimal max span வந்து கண்டுபிடிக்கணும். So இங்க வந்து இப்ப how many machines? So 2 machines on n jobs. So n jobs on 2 machines நால we are going to follow the Johnson's algorithm. So அந்த Johnson's algorithm ஃபுல்லாவே explain பண்ணிருப்போம் last videoல. So the similar procedure we are going to follow here also. So just we are going to check. So which is the least processing time? எந்த ஜாபுக்கு வருதுன்னு பார்க்கணும். So least processing time எந்த இதுக்கு இருக்கு? So first இருக்குல மினிமமான வேல்யூ 6. So 6 தான் இப்ப மினிமம் வேல்யூ மெஷின் 2 ல இருக்கு. So மெஷின் 2 வந்தா we are going to write from the right side ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதிட்டு வருவோம். மெஷின் 1 ல இருந்தா லெஃப்ட் சைடுல இருந்து எழுதிட்டு வரணும். So இந்த 6ங்கிறது மெஷின் 2 ல இருக்கு. So 6 corresponding job P. So P வந்து I am going to fill at the right most corner first. So fill பண்ணிட்டோம்னா we are going to strike out. So strike out பண்ணிருங்க P ய. So remaining இந்த 5 columns are இந்த 5 இருக்கும். So இந்த 5 columnsல which is the least value. So இதுல least வந்து கால்குலேட் பண்ணினா again 7. So 7 வந்து again machine 2 ல தான் இருக்கு. machine 2 னா ரைட் சைடு எழுதணும் U. So U I am going to fix here. So just strike out. இதே strike out பண்ணிடுறேன். So remaining உங்களுக்கு இப்ப இந்த 4 தான் இருக்கும். Q R S T. So இந்த 4 இதுல வந்து which is the least one. So 8 is the least one. So 8 வந்து machine 1 ல இருக்கு R. So machine 1 னா I am going to fill in the left side. So R வந்து left side ல fill பண்றோம். சரியா? So இப்போ R வந்து கேன்சல் ஆயிடுச்சு. remaining QST. So இதுல மினிமமா இருக்கிறது T. So T வந்து machine 1. So 11. சரியா? So Tங்கிறத we are going to fill in the left side because it is coming in the machine 1. So machine 1 ல வந்தா left வந்து எழுதணும். machine 2 ல வந்தா right ல வந்து எழுதுவோம். அவ்வளவுதான். So just once we are filling, so we are going to strike out. So அந்த காலம் வந்து strike out பண்ணிட்டே வந்துருங்க. So you can get the sequence. So optimal sequence you can get is the RTSQEP. Sorry UP. சரியா? So இது வந்து டைரக்டா இப்போ 1 மார்க் क्वेश्चनல கேட்டாங்க just optimal sequence மட்டும் கேட்பாங்க. So 2 மார்க்ஸ் கேட்டதனால so they asked to calculate the optimal max span hours. So max span வந்து just we are going to calculate. So first optimal sequence we are going to write all the sequence RTSQUP. So எல்லாம் எழுதிக்கிறோம். So processing time அது வந்து கொடுத்திருப்பாங்க machine 1 and machine 2 ல வந்து corresponding processing time in the given the problem. So டைரக்டா ரைட் பண்றோம். So first we are going to calculate the in time and out time for machine 1 and machine 2 we are going to calculate. So machine 1 வந்து we are assuming so 0 ல தான் ஸ்டார்ட் பண்றோம். So 0 plus 8. So அந்த yellow கலர்ல ஷேட் பண்ணிருக்கு வந்து machine 1. So 0 plus 8 8. So 8 again இங்க வந்து வருது. So next ஜாபுக்கு so 8 plus 11 19. So 19 plus 20 19 plus 27 46. So 46 plus 32 78. So 78 again இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 78 plus 16 94. So 94 plus 15 109. Right. So இது வந்து machine 1 ஓட out time. So again machine 2 ஓட out time வந்து either it will go to the machine 1 ல இருந்து டைரக்டா வரலாம். அப்படி இல்லனா previously maximum வந்ததுனா we are going to take. So இப்போ இங்க எடுக்கிறோம். So 8 is the in time. So 8. So இங்க processing வந்து 30 minutes ஆகும். So blue கலர்ல ஷேட் ஆனது எல்லாமே machine 2 குள்ளது. சரியா? So 8 plus 13 21. So 21 hours is the out time for job R. So again so 21 வந்து டைரக்டா you can substitute here. So now we are going to check. So வந்து machine 1 ல வந்து 19 ல இங்க முடிஞ்சிருச்சு. So you can இங்க வந்து 21 ல தான் வருது. So maximum அது 19 21 ல maximum 21 I am going to take. So 21 plus 11. So 21 plus 14. So machine 2 வந்து 14. So 21 plus 14 35. So இங்க 35 இங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 46 எடுத்துறோம். ஏன் 46 எடுத்துறோம்னா எனக்கு jobs Sங்கற ஜாப் வந்து we are having up to 46 minute வரை 46 hours வரைக்கும் வந்து machine 1 வந்து ரன் ஆயிருக்கு. So 46 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் I can reach the machine 2. So இங்க 35 ல எனக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. So இங்க 35 நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஜாப் இன்னும் இங்க கம்ப்ளீட் ஆகல machine 1 ல. machine 1 ல முடிஞ்சா மட்டும் தான் we can start from the machine 2. So இங்க 11 hours வந்து இப்ப ஐடியலா இருக்கு. So 35 plus 11. So there are 11 hours are ideal time for job S. So next so இங்க 66 இருக்கு. So இங்க 78 இருக்கு. So 78 தான் we are going to take. So again here 12 hours are ideal time for job number Q. So similarly we are going to calculate. So இது எல்லாமே fill பண்ணீங்கன்னா you can get the final time 115. So இதான் your optimal max span time. So இதான் minimum time we can complete. So எல்லா ஜாப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணனும். machine 1 and machine 2 ல கம்ப்ளீட் பண்ணனும்னு கேட்டதாங்க இதுதான் ஆப்டிமமா வந்து பண்றதுக்கு இதான் ஆப்ஷன். So 115. So 115 hours is the answer. சரியா? Gate 2006 ல கேட்ட 2 மார்க் क्वेश्चन. So next
ஸோ 1998 ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து 5 மார்க்ஸ் கொஸ்டின் அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. அதில் கேட்டால் சப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ ஹியர் ஆல்சோ வி ஆர் ஹேவிங் ஆர்டர், ப்ராசஸிங் டைம், டியூ டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஆஸ்க்டு த கொஸ்டின் இன்டைரக்ட்லி. ஸோ எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஸோ கிவ் எ ப்ரொடக்ஷன் ஷெடியூல் தட் மினிமைஸ் த ஆவரேஜ் ஃப்ளோ டைம். ஸோ ஆவரேஜ் ஃப்ளோ டைம் வந்து மினிமைஸ் பண்ணுற மெத்தட் வந்து சால்வ் பண்ணணும். கம்பேர் த ஷெடியூல் வித் ஒன் தட் மினிமைஸ் த டேர்டினஸ். ஸோ டேர்டினஸை மினிமைஸ் பண்ணுற மெத்தட் எது நம்மளுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் மினிமைஸ் ஆவரேஜ் ஃப்ளோ டைம். ஸோ வி ஹவ் ஸ்டடிட் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சீக்வன்சியல் டெக்னிக்ஸ் படிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ஷார்டஸ்ட் ப்ராசஸிங் டைம், இயர்லியஸ்ட் டியூ டேட், கிரிட்டிக்கல் ரேஷியோ மெத்தட், ஸ்லாக் டைம் ரிமைனிங். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஸோ இந்த மாதிரி வந்து வி ஆர் ஹேவிங் n நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ். ஸோ அதில் வந்து விச் இஸ் த மெத்தட் சூட் ஃபார் த மினிமைஸ் த ஆவரேஜ் ஃப்ளோ டைம்னா we are going to choose the shortest processing time. எது வருதோ அதுதான் யுவர் minimize the average flow time. சரியா? so minimize the tardiness ன்னு கேட்டிருந்தாங்கன்னா you can go for the earliest due date. so அந்த மெத்தட் வந்து we are going to follow. சரியா? so just இந்த ப்ராப்ளம் வந்து ஃபுல்லா சால்வ் பண்ணல. so similar procedure. so எந்த மெத்தட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக I have taken this question. சரியா? so minimize the average flow time. so அதான் இங்க key pointsல கொடுத்திருப்போம். just make a note of it. so shortest processing time அந்த மெத்தட் எல்லாம் வந்து இப்போ எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா we are going to find out the minimum mean flow time கேட்டிருந்தால் அதான் optimum mean flow time and minimum total completion time and optimal total cost or minimum total cost, minimum mean number of jobs in the system and minimum mean waiting time. so waiting time ideal time வந்து எனக்கு கம்மியா இருக்கணும். so இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா we can go for the shortest processing time. அந்த ரூல் வந்து ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணணும். so minimum the tardiness. so எனக்கு lateness வந்து கம்மி பண்ணணும்னு கேட்டிருந்தாங்கன்னா you can go with the earliest due date process. right? so you make a key note. சரியா? so இதை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் டைரக்டா கேட்கலாம் அப்ஜெக்டிவா கேட்கறதுனா. so these are the gate questions which were asked related to the scheduling and sequencing. so next engineering service examination la கேட்ட question. so consider the following job and their processing time and corresponding machines. so here also they have provide. so 3 machines கொடுத்திருக்காங்க. actually அது conventional paperல கேட்டது. so second level paperல போட்ட question 2 mark question. so we are having 4 jobs and we are having 3 machines. so n jobs on 3 machines. so அந்த டைப்ல வந்து கேட்டிருக்காங்க. using Johnson's rule find the optimal sequence. so Johnson's rule வந்து 3 machine வந்தா we are going to first machine 1 and machine 2 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி first we are having one column. so இங்க 13 plus 5 18, 5 plus 3 8, 6 plus 4 so actually இங்க 10 அது. so 7 plus 2 9. சரியா? so here also we are going to take. so 9 plus 5 14, 7 plus 3 10, 5 plus 4 9, 6 plus 2 8. right? so now we are going to apply the Johnson's algorithm. சரியா? so இதுல வந்து இருக்கிறதுல இப்ப least value எதுன்னு பார்க்கறோம். so least is the 8. so 8 தான் least. so 8 வந்து first machine 1ல வந்து எனக்கு B job இருக்கு. so I am going to write B to the left side எழுதுறோம். so அதே மாதிரி 8 வந்து D job இருக்கு. அது வந்து ரைட் சைடு எழுதுறோம். so starting with the B ending with the D. so remaining இப்ப இருக்கிறது வந்து C and A இந்த ரெண்டு தான் இருக்கு. சரியா? so C is the third one. so இங்க 9 வரும். so 9 வந்து ரைட் சைடுல I am going to fill. so அதையும் சைட் அவுட் பண்ணிருங்க. so remaining A ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் ஆயிரும். இவர் ஆப்டிமல் சீக்வென்ஸ் இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. so B A C D is the answer for the question. சரியா? so next question. processing time of 6 jobs on 2 machines are given below. use Johnson's rule to schedule these jobs. so again just we are going to make the scheduling. so engineering service 2009 adala ketta question. we are having 6 kind of jobs. so 6 jobs இருக்கு. so again similar procedure. so இருக்கிற least value எடுக்க போறோம். so இருக்கிறதுல இப்ப least value 1 minute. so 1 minute வந்து ரெண்டு பிளேஸ்ல வருது. so job number 3 machine 2ல இருக்கு. so machine 2 வந்தா we are going to fill at the right side corner. so இங்க வந்து எழுதுவோம். so job number 3 right side cornerல J3 போடுங்க. so machine 1 னா left side எழுதணும். so machine 1ல வந்து J6 இருக்கு. we are going to fill. so just fill பண்ணிட்டீங்கன்னா you are going to make the strike out. the strike out பண்ணிருங்க. சரியா? இது ரெண்டே strike out பண்ணிட்டீங்கன்னா அப்ப remaining வந்து உங்களுக்கு J1 J2 J4 J5 இருக்கும். so இதுல வந்து we are going to choose the minimum time. so இதுல இருக்கிறதுல minimum வந்து next வந்து 3 is the minimum. so 3 வந்து machine 2 க்கு வந்து வரும். job number 4. so job number 4 I am going to fill here. so இதையும் strike out பண்ணிட்டேன். so remaining அடுத்து இப்ப என்ன இருக்குன்னு பார்க்கறோம். so J1 and J2 and J5. so J1 J2 J5 ல we are having 4 is the minimum one. so 4 வந்து machine 1ல வருது. so strike out பண்றேன். J1 I am going to fill.
ஸோ J2 and J5 ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஏன்னா 6 is the minimum ஸோ 6 வந்து J2 மிஷின் 1ல வருது ஸோ J5 வந்து மிஷின் 2 ஸோ திஸ் இஸ் த சீக்வன்ஸ் ஸோ அந்த சீக்வன்ஸை பேஸ் பண்ணியே வி ஹவ் faced n number of question engineering service examination இருக்கட்டும் TRB examination or state public service examination question so இந்த optimal sequence based on the Johnson's rule so main on அந்த rule base பண்ணி நிறைய questions தான் கேட்டிருக்காங்க so 1 mark question கேட்கறதா இருந்தா அந்த sequence கேட்பாங்க அப்படி இல்ல கொஞ்சம் 2 mark questions ல கேட்கறதா இருந்தா they have asked to find the mean flow time or number of jobs எவ்வளவு jobs வந்து லேட் ஆயிருக்கு or what is the total tardiness value அந்த மாதிரி question வந்து கேட்டிருக்காங்க so you can expect in gate examination also so without calculator all the problems we can solve சரியா so these are the questions which are asked related to the scheduling and sequencing right so next video la வந்து we will discuss about the line balancing so அந்த concepts so adula கேட்ட questions வந்து we will discuss in the next video right so don't forget to subscribe our channel கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம் so thank you for your valuable time thank you